50 states and 1 Israel. இஸ்ரேல் திரும்பவும் மொமெண்டம் கெயின் பண்றாங்க. அது போர் அடிக்கும் இல்லையா, காசா முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவும் லெபனானுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவாக்குவேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குண்டுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. விமானங்கள் சும்மா நிக்குது. அப்புறம் சேஃப் பண்ணிக்கலாம்ல பகுதிகளை. ஸோ அதனால எடுத்து போய் லெபனானோட தெற்கு பகுதி, குறிப்பா தார் தேவியா, ஸோ பேர் கொஞ்சம் கட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ செப்பரேட்டிஸ்ட் இந்த ஹிஸ்புல்லா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் இஸ்ரேல் அக்ரஷன் காட்டுறாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவான நாங்க லெபனானோட படைகளுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லாவா, இல்ல இஸ்ரேல் வெர்சஸ் லெபனானா, இல்ல இஸ்ரேல் லெபனான் வெர்சஸ் ஹிஸ்புல்லாவா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் தான், திரும்பவும் டென்ஷன்ஸ் அதிகமாகிருக்கு. இஸ்ரேல் தெற்கு லெபனான் பகுதிகளில் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா படை வீரர்களை குமிக்கிறாங்க. ஒரு வேலை என்டர் ஆயிருவாங்களா, ஏன்னா அடிக்கடி உள்ள போயிட்டு வராங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. உள்ளேயே போயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா இஸ்ரேல, அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணி சேஃப் பண்ணி அவங்க ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாங்க, இதுதான் இஸ்ரேல், இதுதான் பாதுகாப்பு அப்படிங்கிறது போல. அந்த பாதுகாப்பு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா 50 states and 1 இஸ்ரேல், இதுதான் அமெரிக்கா அப்படிங்கிற சொல்லிடுவாங்களாம். என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்காவோட இணைஞ்சிருவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரலாறு சொல்லிடும் இல்லையா, சில மாசங்கள் சில வருஷங்கள் தானே, பொறுத்து பார்ப்போம். அடுத்தது எக்கோவாஸ், கதறல்கள் ஆப்பிரிக்கால இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ், எக்கோவாஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த நிஜர், மாலி, புர்கினா ஃபேசோ இங்க ஆட்சி கையெழுப்பு இது போல விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். எக்கோவாஸை பத்தி பேசியிருப்போம். இதோட நாணயங்கள் என்ன நடந்தது, பிரான்ஸ் எந்த மாதிரி ஆளுமை செலுத்திக்கிறாங்க, பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும், எக்கோவாஸ்னா என்ன அமைப்பு அப்படிங்கிறது போல. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு தான் நைஜீரியா. நிஜருங்கிறது இதுக்கு மேல இருக்கு, பார்டர் அண்டை நாடு தான். ஸோ கீழே இருக்கிறது நைஜீரியா. இந்த நைஜீரியா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு எகெயின்ஸ்டா இனப்படுகொலை செய்யறாங்க அப்படிங்கிறது போல. அதாவது இஸ்ரேல் வந்து சேஃப்டி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் பாதுகாப்புக்காக செய்யறாங்க, இங்க கிறிஸ்டியன்ஸை இனப்படுகொலை பண்றாங்க. ரெண்டுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஒரு தாக்குதல் தான் பெருசா நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நிஜர்ல வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் நடக்கும். ஜேஎன்ஐஎம்னு ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடக்கும். அது இந்த சாதலா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு படி மேல போய் ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க. அந்த செய்தி இருந்து நான் அட்டாச் பண்றேன். பிரான்ஸோட வீரர்கள்லாம் விட்ரா பண்ணாங்க இல்லையா, இப்ப அவங்களாம் தீவிரவாதிகள் அங்க உள்ள செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆளுங்களுக்கு அப்படிங்கிறது. இந்த செப்பரேட்டிஸ்டுக்கு, சாரி தப்பு, டெரரிஸ்ட்ல செப்பரேட்டிஸ்டுக்கு பண்ணா ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சாது வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல பிரான்ஸோட ராணுவ வீரர்கள் 2 பேர் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது போல கிளைம் இருந்துச்சு. அப்புறம் நடுவுல உக்ரைன் வேற கிளைம் பண்ணாங்க, இது போல நாங்க இந்த அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்றோம் அப்படின்னு போலாம் கிளைம் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பகுதியில் நடக்குது. அந்த டைம்னால இது கண்டுக்கல. நைஜீரியால ஒரு தாக்குதல் நடந்தது, தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற அமெரிக்க தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நைஜீரியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் தின்பு அவர்கள் எங்களோட சாவர்னிட்டியை உறுதி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்கப்பா, நீங்க ராணுவத்தை வேணாலும் அனுப்பிச்சு என்ன ஏது வந்து கேட்டு போங்க, ஆனா எங்களை நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல அவங்க தப்பு கேட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்பிரிக்கால. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா வருவோம். அதாவது இந்த நைஜீரியால இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர், ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ் டெவலப்மெண்டோட ஒரு மினிஸ்டர் கெய்மோ அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, இந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்டான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், தேவதூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. எங்க போஸ்ட், அதாவது எங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனப்படுகொலை பண்றேன்னு சொல்றீங்களே, எங்களுடைய அதிபர் ஓலா அவர்கள் இருக்காரு, தின்பு அவர்கள், ஓலா தின்பு அவர்கள் என்னை அப்பாயிண்ட் பண்ணார் தெரியுங்களா, இந்த மினிஸ்டர் பதவிக்கு கேபினட்லாம் என்னை எடுத்தார் தெரியுங்களா, ஒரே காரணம் தான், எனக்கு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு இந்த பதவி கொடுத்தாங்க. அப்போ இது இல்ல, அது பேக்ரவுண்ட் இருந்தனால கொடுத்துக்கிறாரு, அதுக்கான எஃபெக்டிவ் அந்த பதவிக்கான ஒரு விஷயம் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் கொடுத்துட்டாரா அப்படிங்கிறத கிரிட்டிசைசேஷன் பலரும் போயிட்டு இருந்தது அவர் போட்ட போஸ்ட் கீழே. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் இது போல வந்து பண்ணா ஓப்பனா சொல்லிக்கிறாரு, அது போல எந்த ஒரு
இனப்படுகொலையும் நடக்கலீங்க ஐயா, தவறா யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தேவ தூதன் அவர்கள்கிட்ட இவர் தரப்பு வந்து கடிதம் போயிருக்கு. ஏத்துக்குவாங்களா அமெரிக்கா? ஆப்பிரிக்கா கமாண்ட் சொல்லிக்கிறாங்க, ஏங்க ரெடியா இருக்கும், வண்டி எல்லாம் பெட்ரோல் அடிச்சுட்டு ரெடியா இருக்கு. ஆப்பிரிக்கா கமாண்ட், அமெரிக்காவோட கமாண்ட், வண்டி ரெடியா இருக்கு, பள்ள பிள்ளான்னு தொடச்சு வச்சிருக்கான். சொல்லுங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகளை நைஜீரியா உள்ள புந்து முடிச்சிடறோம் அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல இருந்து தேவ தூதருக்கு அலோவ் பண்ணுங்க, கட்ட விழுத்து விடுங்க அப்படிங்கிற ஒரு லெட்டர் போயிருக்கு. சரி, என்ன காரணம், எதனால இங்க இப்படி நடக்குது, தேவரோட பார்வை ஏன் இப்போ அருள் நைஜீரியா மேல விழுகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கான வண்டர்ஃபுல்லான ஒரு பதில வண்டர் லியான் அவர்கள் போட்டிருக்காங்க போஸ்ட்ல. அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கு ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது ஒரு சாவி, அது ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டிக்கு சப்ளை அதிகமா தேவை. கிளைமேட் கோல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, கிளைமேட் சேஞ்சுக்கு அதெல்லாம் ரீச் பண்ணணும்னா ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமா தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஹியூஜான பொட்டான்சியல் ஆப்பிரிக்கால இருக்கு. டுகெதர் we can help பவர் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதாவது ஆப்பிரிக்காவுக்கு வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்ல வந்தேன், அது கொஞ்சம் விக்கல் வந்துருச்சு அதனால மறைச்சேன், மற்றபடி எதுவும் இல்லை. டுகெதர் we can help பவர் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால இருந்து பவர் ஆயிக்குவீங்களா இல்ல ஆப்பிரிக்காவுக்கு பவர் தர போறீங்களா என்ன அப்படிங்கறது கிளியர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் ஒரு நல்ல விஷயம் ஆப்பிரிக்கால நடக்க இருக்கு, தேவரோட அருள் இப்போ ஆப்பிரிக்கா மேல விழுந்திருக்கு. ஸோ ஆப்பிரிக்காவில் ஒரு ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள், அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் வந்திருக்கு. அடுத்து அப்படியே சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் வெள்ளை மாளிகையில மீட்டிங். சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் 5 நாடுகள், குறிப்பா கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த நாடுகள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மீட்டிங் இங்க போடும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. அதாவது பைடன் அவர்களோட காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளிங்கன் அவர்கள், ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருது. என்ன அப்படின்னா, நாடுன்னு இருந்தா பார்டர்னு இருக்கும், பார்டர்னு இருந்தா பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு வேணும்னா அமெரிக்கா வேணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த டைம்ல நம்ம சொன்னோம், இது என்னங்க இது மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது போல. ஆனா இப்ப தேவரோட அருள் சென்ட்ரல் ஏசியன் மேலயும் விழுகுது, பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா? ஏன்னா அப்பவே பிளிங்கன் அவர்களே சொல்லியிருந்தார், சோவியத் யூனியன் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடு இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், ஃபுல் செக்யூரிட்டி கொடுப்போம், ஃபுல் செக்யூரிட்டி கேரண்டி நாங்க தருவோம், தயங்காம கேளுங்கள் கண்ணா அப்படிங்கிறது போல இந்த நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கசகஸ்தான் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கான காரணம் என்ன, பயம். உக்ரைனை என்ன பண்றாங்க பாத்தீங்களா ரஷ்யா, நாளைக்கு உங்களையும் பண்ணுவாங்க, பார்த்து சூதானமா இருந்துக்குங்க, இல்ல கீழ இருந்து பண்ணுவாங்க யாராச்சும். அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருப்பாங்க இல்லையா, அது போல ஏதோ பிரச்சனை வருமா தெரியல. இது போல வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. எனக்கு உடனே பிளிங்கன் அவர்களோட ஞாபகம் அப்படியே பிளிங்க் ஆயிடுச்சு. அதனால வந்து பண்ணா ஒரு 8 சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது போல. சென்ட்ரல் ஏசியன் நாடுகளையும் பரவிச்சு. அப்படியே நேரா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கு டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீடன், எஸ்தோனியா. அப்பெல்லாம் நேட்டோட சீஃப் மார்க் ரூத்தி அவர்களா, இப்ப ஸ்வீடன், எஸ்தோனியா. இப்ப ஸ்வீடன் தரப்பு வந்திருக்கு, நம்ம நீண்ட காலத்துக்கு ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும், அதுக்கு தயாராகணும் எஸ்தோனியா. ஸ்வீடனான நாமளும் எஸ்தோனியாவான நீங்களும் இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இந்த பால்டிக் சீயா அண்டை கட்டுறத அணை கொடுக்கறதுக்கு தான் பாக்குறாங்க, நடுவுல டேம் கட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதுக்கோ ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன். ஆனா ரஷ்யா ஏதாவது குறை வச்சிருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஹெவியான அட்டாக் தான். அது இந்த ஜாப்ரோசேசியால இருந்து கிரமியானேஸ் அப்படிங்கிறது போல ரஷ்யா தப்பு சொல்லுவாங்க, அந்த பக்ரோஸ்க்கு தான். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா அடி, அந்த பகுதியில ரயில்வே ஸ்டேஷனே வர, அந்த ரயிலே ஓடல, எல்லாம் ரீடைரக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ ஹெவியான கேஷுவாலிட்டிஸ், ஹிட் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரஷ்யா குறைவில்லாம தாக்குதல் பண்ணிட்டுக்கிறாங்க. இது போல தாக்குதெல்லாம் முன்னேற்றத்தை வந்து தடுக்கணும்னா ஆளுகள்லாம் வேணுமா இல்லையா? ஆள் பிடிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் வந்துட்டு இருக்குது. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
ஃபேமஸான ஒரு நபர். இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் 90s கிட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏஞ்சலினா ஜூலியா அவர்கள் இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாடி கார்டு இருந்திருப்பாங்க இல்லையா? சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக இருந்திருப்பாங்க இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க டிசிசி எம்ப்ளாயி இவங்க வந்து சும்மா உள்ள இருக்கும்போது இவங்களோட பாடி கார்டு சும்மா வெளியே வரலாம் அப்படிங்கும்போது வெளியே வந்துருப்பாங்க போல இருக்குது. சிக்கிட்டாண்டா ஒருத்தன் அப்படிங்கிறது போல புடிச்சிட்டு போயிட்டாங்க டிசிசி எம்ப்ளாயிலாம். ஏஞ்சலினா ஜூலியா அவர்களோட பாடி கார்டு வேற தாண்டாவாங்களா இல்லையா? டிசிசி அந்த டெரிட்டோரியல் ரெக்ரூட்மெண்ட் சென்டருக்கே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா விஜயம் பண்ணி ஏம்பா அவர் என்னைய பாதுகாக்கிறதுக்காக நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்களே, அவர் ரிலீஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு, அவர் என்னோட ஆளுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க, எப்படி பண்ணீங்கன்னா எப்படி அவரை அப்படிங்கிறது போல ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா பிரச்சனை ஆகும். இதெல்லாம் எஸ்கலேஷன் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா எம்பி கோர்ஷெங்கோ அவர்கள் அவரே வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்றாரு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய எம்பி தான், அது உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவரோட கட்சி தான். ஸோ அவரே வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்றாரு. டெலகிராம் சேனல்ல டிரான்ஸ்லேட்ல நான் உங்களுக்கு வைக்கிறேன். அது டிசிசி வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க தான். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இதை விட வந்து பாத்தீங்கன்னா உண்மை வந்து நம்ம சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மீடியா ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு போல இருக்கு. ஆஞ்சலினா ஜூலியா அவங்களோட பாடி கடை கிட்னாப் பண்ணிட்டாங்க. திமித்ரி அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஆபீசர், அவரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் அவருக்கு. அது மட்டும் இல்லாம அவரால் செய்ய முடியாது, போர்ல எல்லாம் வந்து ஃப்ரண்ட் லைன்லாம் போய் செய்ய முடியாது. ஆள் உக்ரைன் ஆள் தான், என்னன்னா கொஞ்சம் பேக் பெயின் அவருக்கு, அதனால வேலை செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரை, ஏதாவது செய்ய முடியுமா என்ன ஏது, ஏதாவது வேலை செய்வாரா, துப்பாக்கி தூக்கிட்டு ஃப்ரண்ட்ல போவாரா பார்த்துட்டு ரிசல்ட் வந்தது. டாக்டர் சொல்றதுதான், டாக்டர் எப்படி சொல்றாங்க என்ன மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். என்ன மாதிரியா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோ, வெரிஃபிகேஷன்ல பர்ஃபெக்டா இருக்கும். நல்லா பேக் பெயின் இருக்கனால கொஞ்சம் பேக் அடிச்சிருவாங்களா டிசிசி ஆளுங்க அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா வெயிட்டா மேல இருந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட தேவதூதன் அவர்கள்ட்ட இருந்து பர்சனலா லெட்டர் வருமா, தம்பி அந்த ஆள் ரிலீஸ் பண்ணப்பா அப்படிங்கிறது போல ஏதாவது லெட்டர் வருமா என்ன ஏதுங்க தெரியல. பாவம், அதாவது அவங்க சொன்ன காரணம் தான் எனக்கு சாதி மன்னிச்சிருங்க, சரி தாங்க முடியல. அவரே இந்த லஜிஸ்டிக் எல்லாம் ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், ஃப்ரண்ட் லைனுக்குலாம் போக மாட்டாருங்க, அதுக்கு அவர் முடியாது, அதுக்கு லாய்க்கு இல்லைங்க அவரு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் அது எப்படி இவரை மட்டும் விடுவீங்க, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன இதா, அப்புறம் அவங்களுக்குலாம் பேக் பெயின் இருக்காதா, நெக் பெயின் வராதா அப்படி கேள்வி இருக்கு. எது எப்படியோ உங்களோட விருப்பத்துக்கே விட்டுற. இது போல செய்திகள் நடந்தது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல வேடிக்கையான விஷயங்கள்லாம் வருது. அடுத்து வந்து பார்த்தா அமெரிக்கா. அமெரிக்கால தேவதூதர் அதை வந்து ஒரு செட்டா போட்டோம்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ட்ரம்ப் அவர்களோட அருள் அந்த அளவுக்கு கிடைக்குது, எல்லா பகுதியிலையும் கிடைக்குது. அதாவது நம்ம சேனல்ல இப்போ வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் செய்திகள் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா டைட்டில் வைக்கலாம், அதை சேனல் பேரையே மாத்திடலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா என் தலைவன் அந்த அளவுக்கு செய்தி தர அந்த ஒரு கான்ட்ரான் தான். இப்ப அவரோட அருள் எங்க பட்டிருக்குன்னா சவுத் அமெரிக்கா, வெனிசுலா. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காரு, டபுள் மைண்டடா இருக்காரு. அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா தேவர்களோட அருள் பெற்றவர், தப்பான விஷயம் செஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால யோசிச்சு சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ மதுரோ அவர்கள் அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ண அநியாயம் செய்யறாரு, மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது அப்படின்னா தேவர்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட சொல்லி தம்பி என்னன்னு போய் கேட்டு வைப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறத அனுப்பி வைப்பாங்க கடவுள். அந்த ஆசி இன்னும் கிடைக்கல போல தெரியுது. அங்க தூது வந்தோடனே ட்ரம்ப் அவர்கள் இங்க வண்டி அனுப்பிடுவார், கட்டிட்டு போய் என்னன்னு கேட்டுவாங்க, இல்ல அவர் குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறது போல சொன்னாலும் ஆச்சரியப்பட்டுக்கல. இங்க வந்து மதுரா அவர்கள் மேல அட்டாக் பண்றதுக்கு வந்து டபுள் மைண்டா இருக்காங்க. அவர் வந்து பவரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அட்டாக் பண்றதுக்கு அப்படிங்கிறது இருக்காங்க. ஆனா இந்த ட்ரக் ஆபரேஷன் இருக்குல்ல, ட்ரக் ஸ்மக்லிங் எகெயின்ஸ்ட் ஆபரேஷன் பண்றாங்களே, அதை மட்டும் இப்போதைக்கு செய்யலாம். அது போதை மருந்து ஏற்றுமதியை தடுத்தாலே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வருமானம் குறைஞ்சாலே, அந்த நாட்டுல வருமானம் இல்லைனாலே மதுரா அவர்கள் அவரே தானா ரிசைன் ஆயிடுவாரு, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடிச்சு துரத்திடுவாங்க இல்லையா, நம்ம இதுக்கு தேவையில்லாம ஆபரேஷன் பண்ணிட்டு அப்படிங்கள வாஷிங்டன் அது போல ஒரு மீடியா உங்களுக்கு தெரியும் ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. அது
போய் அட்டாக் பண்ணா ஆச்சு கலெக்ட் முடியுமோ இல்லையா தெரியல. இல்ல அவரோட ரீப்ளேஸ் பண்ண முடியுமா தெரியல. வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா பெருசாயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படியா டூயல் மைண்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது போல என்னென்னமோ பேசுறாங்க. மேற்கு மீடியாக்களை தான், அமெரிக்கா மீடியாக்களே தேவதூதனை தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே மேற்கு மீடியாக்களை தான் அமெரிக்கா மீடியாக்கள் கிட்ட மரியா குயிடா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட கெஞ்சாத குறையா கேட்டிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் மாதிரி, அமெரிக்கா எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கித்தாங்க, ட்ரம்ப் அவர்களே ஆணையிடுங்கள். இது கையெல்லாம் தட்டினாங்க ஆடியன்ஸ்ல, அமெரிக்கர்கள் கை தட்டுறாங்க. அது போய் அவங்களுக்கு வந்து நல்லது வேணும், எங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஸோ இவங்க கேள்வி கெஞ்சல்களுக்கு இணங்க ட்ரம்ப் அவர்களோட பார்வை வெனிசுலா மேல முழுமையா பட்டு ஏதோ ஒண்ணு நடக்குமா என்ன ஏதுங்கிறது பார்த்தாங்க. ஏன்னா அமெரிக்காலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதை ரெடி பண்ணிட்டு தான் அடுத்தது இங்க. ஏன்னா அமெரிக்கால டிரான்ஸ்போர்டேஷன் செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா, சீன் டுஃபி அவர்கள். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருப்பாங்க இல்லையா, இந்த கவர்மெண்ட் சடவுன் ஆனதுனால அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சம்பளம் இல்லாம மாசக்கணக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. இதே போல போச்சு அப்படின்னா மேஜரான ஏர்போர்ட்ல வெள்ளிக்கிழமையில இருந்து 40% ரெடியூஸ் ஆயிரும் வேலை செய்யறதுல. ஸோ அப்படி வேலை செய்யறது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே கேன்சலேஷனோட விகிதம் அதிகரிக்கும். விமானங்கள் தோராயமா ஒரு நாளைக்கு 3500 இருந்து 4000 விமானங்கள் அமெரிக்கா முழுவதும் பிளைட்ஸை கேன்சல் செஞ்சிருவாங்க. ஏன்னா சம்பளம் இல்லைன்னா யார் வேலை செய்வா. ஸோ அது போல நடந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா அதில் பாதாளத்துக்கு போயிடும். பார்த்து கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிற ஒரு அலாரம் வந்திருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இதைத்தான் பார்ப்பாரு. அவரு சொந்த நாடை வந்து புண்ணிய பூமியா மாத்துறதுக்கு பார்ப்பாரா, ஹெவனா மாத்துறதுக்கு என்ன சொல்றது, சொர்க்க பூமியா மாத்துறதுக்கு பார்ப்பாரா, இல்ல உலகத்துல இருக்கிறவங்களா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க போய் தீர்த்து வைப்பாரா, இல்ல இங்க வெனிசுவேலாலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு விடுதலை வாங்கிட்டாங்கன்னு கதறாங்களே அதை பார்ப்பாரா. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பார்ப்பாரு. ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எப்போ கொண்ட நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை அடுத்த போய் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.